அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அனாமிகா சமையலுக்கு வந்திருக்கும் அத்தனை தோழிகளுக்கும் வணக்கம். இன்றைக்கி கருணக்கிழங்கு வச்சு ஒரு கடையல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் அப்படி பண்ணியிருக்கிறீங்களா என்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் இதை அடிக்கடி கருணக்கிழங்கு கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் நல்லா தான் கிடைக்கும்போது இது மாதிரி செய்வோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். வெங்காயம், தக்காளி, தோரம்பருப்பு, சிறுபருப்பு, பச்சை மிளகாய், கருணக்கிழங்கு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, தனியாப்பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, ஒரு ஸ்பூன் சீரகம். இந்த எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து அது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்து ஒரு 4-5 விசில் கொடுத்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு இதை கடைஞ்சிக்கணும். கடையிறதுன்னா ஒன்றும் பாதியமாக தான் கடையணும். மிக்ஸி ஜார்லெலாம் போட்டு அடித்து நல்லா மையெல்லாம் கடையக்கூடாது. ஒரு பாதி பருப்பு, பாதி கருணக்கிழங்கு வர மாதிரி நீங்கள் கடையணும். இப்போ கடைஞ்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க, இல்லாட்டி பச்சை மிளகாய் வெடிக்கும். ஒரே ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயமாக 1 போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும், காஞ்ச மிளகாய் வறுபடுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இதோட கொஞ்சம் வாசனைக்கு பெருங்காயம், வாசனைக்கு இல்லை கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருணக்கிழங்கு இருக்குது, துவரம்பருப்பு இருக்குது, அதுக்காக நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பெருங்காய வாசனையோடு இந்த கடையில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பெருங்காயம் சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இப்போது தனி மிளகாப்பொடி, காஷ்மீரி மிளகாப்பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இந்த மிளகாப்பொடி கருத்து போயிடும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சூட்லேயே இந்த மிளகாப்பொடியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். இப்போ பாருங்கள், இந்த கடையில் இந்த மாதிரி தான் கடைஞ்சிருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பருப்பாக இருக்கும், கொஞ்சம் கருணக்கிழங்காக இருக்கும். இப்போ நம்ம தாளித்த இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல சூப்பர் அரோமாவோட நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவையாவது இந்த மாதிரி கருணக்கிழங்கையும் சேப்பக்கிழங்கையும் சேர்த்துக்கிட்டால் இந்த முட்டி வலிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை நானும் அனுபவிச்சிருக்கேன். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், கருணக்கிழங்கு கடையல் முடிந்து விட்டது. இப்போ சாப்பிட வேண்டியது தான் பாக்கி. சாப்பிட தயாராகி விட்டது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஃப்ரெண்ட்ஸ்.